அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இன்னும் கன்னியப்பன், ராமசாமி ஐயா, அவருடைய தம்பி எல்லாம் ஒற்றுமையோடு செய்கிறார்கள். இருப்பினும் அவர்களுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அவருடைய பேர பிள்ளைகள், அவருடைய மகன்கள் தாசு, தியாகர், அவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு வலது கையாக ஒரு தூராக இருக்கக்கூடிய அவருடைய மரும பிள்ளையாக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள், ஸ்டீபன் ஐயா அவர்கள் இந்த விழாவுக்கு தலைமை தாங்கி நடத்தி வருகிறார்கள். இருப்பினும் இந்த கிராமம், அசேசம், உபத்தலைவர், இன்னும் இந்த விழா குழுவினர்கள் இந்த விழாவில் நல்ல சிறப்பாக எடுத்து செய்யக்கூடியவர்கள், மகளிர் அணி, இளைஞர் அணி, அனைத்து பேர்களும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் நெடும்பெரு கிராமம் ஸ்ரீ பொன்னி நாடக மன்றம் என்னுடைய கம்பெனிக்காக இந்த கிராமமாக சேர்ந்து இந்த விழா குழுவினர் சேர்ந்து 201 கொடுத்து கொண்டாடி இருக்கின்றார்கள். இந்த கிராமத்திற்கும் இந்த விழா குழுவினருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று நமது ஸ்டீபன் ஐயா அவர்கள் எனக்கு இந்த நூலாடையை பொன்னாடியை சாத்தி 200 கொடுத்திருக்கின்றார். அன்னார் அவர்கள் வளமோடும் நலமோடும் வாழ்க வாழ்க என்று வாழ்க்கிறார். அதே போன்று காலம் சென்ற கன்னியப்பன் மாமா அவருடைய தம்பியாக இருக்கக்கூடிய ராமசாமி ஐயா அவர்கள் 200 கொடுத்திருக்கின்றார். அன்னார் அவர்கள் இறைவனுடைய அருளாலும் அம்மனுடைய கிருபையாலும் மீண்டும் ஒற்றுமையோடு இருந்து நல்ல முறையில் இந்த விழாவை நடத்தி தருமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். மகன் வருகின்றான். ஆமா, இருப்பினும் ஏண்டா இந்த நல்ல செய்தியை என்னுடைய அமைச்சர் ராஜதுரை அவர்கள் அழைத்து வாருங்கள். இந்த முல்லை நாட்டு மக்களுக்கு யாதொரு குறையுமின்றி சீருமாய் செம்மையுமாய் ஆட்சி செய்து வரக்கூடிய இந்நாட்டு பற்றவர் இன்று போல் நீடூடி வாழ வாழ்த்து வழங்குகின்றார். அமைச்சர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும். அமைச்சர் என்றால் ஒரு நாட்டுக்கு எப்படி ஒரு முதுகு எலும்பு. அமைச்சர் அதாவது ராஜதுரை அவர்களை பார்த்தா என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு விருப்பு, சுறுசுறுப்பாகும். வெற்றி நடைபெற்று வீரத்திலை விட்டு சுற்றி வரும் பயிர தோல்விழாக்கும் சீர்பெரும் செம்மலரே கூடிய சீக்கிரத்தில் எதற்காக ஒன்று அழைத்தேன் தெரியுமா? என்னுடைய மகன், ஒரே ஒரு மகன், ஒப்பற்ற மகன், ஆசிரிய மகன், அன்பு மகன், இந்த முல்லை நாட்டுக்கு அடுத்த வாரத்தாக இருக்கக்கூடிய ஆரியவர்கள் நாடு சென்று பட்டப்படியில் முடித்து பட்டத்தில் பெற்று தாழ விரும்புகிறார்கள் செய்தி வருது. என் மகனை எதிர்கொண்டு அழைத்து வரும்படி உனக்கு கட்டளை இந்த ராஜ ஜப்பான் பால் சர்த்துணி, பால் சர்த்துணி. எங்க அண்ணன் பூலாண்டாங்க, அண்ணன் பூலாண்டாங்க வெளிநாட்டுல இருக்கிறாம செல்லு பொரியல பார்த்துட்டு அமிச்சான். பொரியல வந்து பாட்டுறேன் கம்முனு ஜப்பான் பால் சர்த்துணி கம்முனு என்ன அயன் பண்ணி போட்டு அயன் பண்ண தாங்காது.
நீ சிரிக்கும் போதே சூத்து வரலாம் பார்த்துக்கிது ஓரமா வீட்டுல தூங்குமா இந்த தானே நீ என்னதான் செல்லு கச்சாரம் கத்திட்டு போட்டு நுண்டிமா எதுனா ஒரு பாகத்தை ஆஞ்சி கீஞ்சி பீடி கீழி ஒற்றவரிட்ட கட்டளையை செய்து முடிக்க வேண்டும். புறப்பட்டு வாருங்க. கலை உள்ளம் கொண்ட அன்பு உள்ளங்கள் வேதா பானுப்பிரியா இந்த இரண்டு உள்ளங்களும் எங்கள் நாடக கலைமன்றத்தின் காமெடி நடிகர் திருவாளர் ஏழுமலைகளை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்படுத்தார்கள். அந்த உள்ளங்களுக்கு எங்கள் பொன்னி நாடக கலைமன்றத்தின் சார்பில் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, மன்னவரிட்ட கட்டளையை செய்து முடிக்கலாம் என்று பார்த்தால் என்றும் இல்லாமல் இன்றைய தினம் எனது உள்ளம் ஏதோ சஞ்சலப்படுகின்றது. இல்லாத உங்க உள்ள இன்னைக்கு சங்கடப்பட்டேன் காரணம் புரியவில்லை. காரணம் புரியலன்னா நான் தெரியலையே. ஒண்ணும் புரியலையே. ஆகையால் இன்றைய தினம் நகர்வலம் வர வேண்டும். நகர்வலம் வரன்றாரு. நகர்வலம் வந்த பின்பு இளவரசர் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து முடிக்கலாம். புறப்பட்டு வாருங்கள். நானல் போல வளைவதோ சட்டமா அது வளைப்பதற்கு வளைக்கறியில் பட்டம் நானல் போல வளைவதோ சட்டமா அது வளைப்பதற்கு வளைக்கறியில் பட்டம் வேண்டுமா நம்ம தாய் பிள்ளைகள் தாய் கண்ணை மறைப்பதா உண்மை தன்னை உண்மையாக்கி தலைமுடிய வைப்பதா தலைமுடிய வைப்பதா மயிறுபடிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி ஒரு வயிறறிய சிரிப்பவர்கள் மனித ஜாதி மயிறுபடிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி ஒரு வயிறறிய சிரிப்பவர்கள் மனித ஜாதி மனிதனின் பார்வையோ மிருகம் வாழும் நாட்டிலே அவர் எழுதி வைப்பார் போட்ட வேலை பயிரை நிற்பதோ அதை கேள்வி கேட்டால் எல்லாம் பார்த்து நிற்பதோ காக்க போட்ட வேலை பயிரை நிற்பதோ அதை கேள்வி கேட்டால் எல்லாம் பார்த்து நிற்பதோ நான் ஒருத்தி பார்க்கிறேன் நேரம் வரும் கேட்கிறேன் உன்னை என்ன புலிதான் என போக போக காட்டுகிறேன் நான் போக போக காட்டுகிறேன் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இல்லாதெங்கும் காணோம் என்று பாரதி பாடிய பைந்தமிழ். ஜாதி இரண்டொழிய வேறில சட்டங்கள் நீதி வழிவார் நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதோர் எழுவத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்ற வாக்கின்படி இந்த மொழிநாட்டை ஆளக்கூடிய மன்னருக்கு மகனாக பிறந்து அறிவழகன் என பெயர் பெற்று சேரும் சிறப்போடு வந்து கொண்டு வருகிறேன். அப்படி இருக்க அயல்நாடு சென்று பட்டமளிப்பு முடித்து விட்டு இப்போது தாயகம் திரும்ப வேண்டும். ஆடிப்பாடி கொண்டே பார்க்க வேண்டும். வேதனையில் நீர்வாடி சோதனையில் போராடி சாதனையை பெற்றவரே நீர் மீண்டும் இங்கு
வந்திரையா சாதியத்தை சங்கரிக்க சமத்துவத்தை மீட்டெடுக்க போர் முரசாய அவதரித்து எங்கள் போர்வாழ வந்திரையா சாதியனும் பழி சுமந்து எங்கள் பீமாராவாய் பிறந்தவரே அண்ணாலே அழைக்கின்றேன் நீர் மீண்டும் இங்கு பிறந்திரையா நீர் பிறந்திரையா பேரினிலே அந்த அம்பாவாட ஊரிலே ஜாதியன பேரினிலே அந்த அம்பாவாட ஊரிலே பிறந்திட்ட பேரொழியே எங்கள் சமுதாய போராளியே கொடுக்க தனி கிளாசா எஸ்சி நல்ல கிளாசா கொடுக்க தனி கிளாசா எஸ்சி நல்ல கிளாசா தீண்டாமை கொடுமைகளை அண்ணலாக்கு தாரி தீண்டாமை கொடுமைகளை அண்ணலாக்கு தாரி மானத்தை காத்தவரே தன் மக்கள் கிடைத்தவரே மானத்தை காத்தவரே தன் மக்கள் கிடைத்தவரே சித்திரை ஒன்றினிலே எங்க சிங்காமல் பிறந்தவரே வாக்குரிமை வாங்கி தந்து நமக்கு வாழ்வுரிமை தந்தவரே வாக்குரிமை வாங்கி தந்து நமக்கு வாழ்வுரிமை தந்தவரே வாய்ப்பேச மக்களையும் என்று வாதாட வைத்தவரே வாய்ப்பேச மக்களையும் என்று வாதாட வைத்தவரே சட்டத்தை கற்றவரே பல பட்டங்களை பெற்றவரே சட்டத்தை கற்றவரே பல பட்டங்களை பெற்றவரே இந்தியா முழுவதிலும் அதிக சிலையாக நின்றவரே தேசிய கொடியினிலே நடுவில் சக்கரத்தை பதிய வைத்தார் பலரட்டும் புத்தகத்தை அண்ணல் அயராது பதித்து வைத்தார் பெண்ணுரிமை வாங்கி தந்த எங்கள் மண்ணுரிமை நாயகனே இந்த அரசியலில் ஆட்சி தந்த எங்கள் அதிகார ஆண்டவனே கிடைத்தாது என்று சொல்லி நம்மளை கேவலமாடித்தாரே கிடைத்தாது என்று சொல்லி நம்மளை கேவலமாடித்தாரே அந்த மேலாதிகாரனுக்கோ அந்த சட்டத்தை வகுத்தாரே புரட்சி நெருப்பின் புதல்வன் யாரு சாதி மதத்தின் தலைவன் யாரு ஓதி மரத்தின் அறிஞன் யாரு சாதி மதத்தின் தலைவன் யாரு புறப்புள் வளர்த்து சேதங்களை உடைத்ததாரு ஒரு பிறலையம்மா எழுந்து வந்தார் கேட்டாரு புறப்புள் வளர்த்து சேதங்களை உடைத்ததாரு ஒரு பிறலையம்மா எழுந்து வந்தார் கேட்டாரு சமத்துவ பூமலரே சட்டோ வடித்தவரி ஜாதிவரி கொடுமைகளில் தன்னை அறுத்தவரி சமத்துவ பூமலரே சட்டோ வடித்தவரி ஜாதிமத கொடுமைகளில் தங்கை அறுத்தவரி ஆரியம் புதரே அனலாய் எரித்தவரி ஆரியம் புதரே அனலாய் எரித்தவரி எது உரிமை மீட்டெடுக்க ஒரு இடிமலையாய்
உழைத்ததாரு ஒரு பிரளயமாய் இருந்து வந்த அம்பேத்கர் பிறப்பு வளர்த்து உழைத்ததாரு ஒரு பிரளயமாய் இருந்து வந்த அம்பேத்கர் செவகானை வந்தவரி திருத்தம் செய்திடவே செவ வள தந்தவரி சேரிசன உயரே செவகானை வந்தவரி திருத்தம் செய்திடவே செவ வள தந்தவரி செல்லாமை போகும் கண்டு திறந்து எழுந்தவரி செல்லாமை போகும் கண்டு திறந்து எழுந்தவரி எது உரிமை மீட்டெடுக்க ஒரு எரிமலையா நின்றவரி பிறப்பு வளர்த்து பேரங்களை உழைத்ததாரு ஒரு பிரளயமாய் இருந்து வந்த அம்பேத்கர் பிறப்பு வளர்த்து பேரங்களை உழைத்ததாரு ஒரு பிரளயமாய் இருந்து வந்த அம்பேத்கர் சேரி வெடி மருந்து கிடங்குன்னு சொன்னாரு சேரி வெடித்தா நாடு தாங்காது இன்னாரு சேரி வெடி மருந்து கிடங்குன்னு சொன்னாரு சேரி வெடித்தா நாடு தாங்காது இன்னாரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தலைவனை நின்றாரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தலைவனை நின்றாரு நம்ம உரிமை மீட்டெடுக்க ஒரு இனிமலையா நின்றவரு பிறப்பு வளர்ப்பு பேதங்களை உழைத்ததாரு ஒரு பிரளயமாய் இருந்து வந்த அம்பேத்கர் பிறப்பு வளர்ப்பு பேதங்களை உழைத்ததாரு ஒரு பிரளயமாய் இருந்து அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கருடைய பாடலை பாடியதற்காக அன்பளிப்பு அளித்த உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தாய் தந்தையை காண வேண்டும் வருகிறேன். மனித நினைப்பதுண்டு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு மனிதன்
தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று வந்திருக்கோமா பொற்றமரைக்குளம். அப்பா என்னம்மா? உடைய தாகத்தை தீர்த்து விட்டேன். சின்னத்திலே பிறந்து இருக்கும்போது தாய் தன்னுடைய மடி மீது வைத்திருக்க தாகத்தை பாடுவார்களப்பா. ஆமாம்மா. அந்த தாகத்தை இப்ப நீ பாட வேண்டும். உன்னுடைய மடி மீது நான் தலை வைத்து உறங்க வேண்டும் அப்பா. அமுதா, தாய் இல்லையே என்ற குறை உனக்கு தெரியாமல் வந்திருந்தேன். தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்தை பெறலாம். ஆனால் பிறருக்காக கொடுக்க வேண்டும் மனம் பெற வேண்டும். அப்படி பிறருக்காக கொடுக்க வேண்டும் என மனம் படைத்த இந்த குமாரவாடி கிராமத்தை சேர்ந்த, அதாவது சிக்கன் கடை உரிமையாளர் ராஜேஷ் அவர்கள் அம்பேத்கர் பாடலை பாடியதற்காக இதோ செங்கல்பட்டு மாவட்டம், மதுராந்தகம் வட்டம், அச்சுறுப்பக்கம் ஒன்றியம், களத்தூர் கிராமத்தை சேர்ந்த ஏழுமலை எனக்காக 100 ரூபாய் அன்பளவு அளித்திருக்கிறார். அன்னார் அவர்கள் எல்லாம் வல்ல அந்த அம்மனை அருளை பற்றி நலமோடு வாழணும் என்று பிரார்த்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாமா கூட்டாரு மாமா கூட்டாரா? இல்ல நகர்வலம் முடித்து விட்டோம். முடிச்சு விட்டா நகர்வலம் வந்த களைப்பால் எனக்கும் தாகம் பிறக்கெடுத்து விட்டதை. டேய் ஐயாவுக்கு கேக்குறாரு. என்னது? சாப்பிட்டது பார்த்தா கேக்குறாப்ல. தாகம் சொன்னீங்களே தண்ணி கேட்க. நாவராட்சி அதே நாக்க வட்டி ஆயிப்போச்சு ஐயாவுக்கு. நகர வர சுத்தி வந்தேன்ல, நாக்க வட்டிச்சு. ஆகையால் அதோ தெரிகின்றது பார். ஆமா, ஒரு தாமரை குளம். அந்த குளத்திற்கு சென்று நீர் பதிவிட்டு பிறகு செல்லலாம். அரண்மனை புறப்பட்டு வருகிறார். நன்றாக உறங்குமா, உறங்கு. குரங்கு சொல்றானா உறங்கன்றானா? என்றுமில்லாமல் இன்றைய தினம் இந்த பொற்றாமரை குளத்தின் அருகே ஓர் முதியவனும் அவன் மடி மீது ஓர் பெண் உறங்கிக் கொண்டிருக்கின்றாளே. ஆமா, யாராக இருக்கும் இங்கு வர காரணம்? யாரா இருக்கும்? மனுஷாலதான் இருக்கும். இல்ல மிருகமா இருக்கும். மனுஷன் தான். அவன் எதுக்கு இங்க வந்துக்கிறாங்க, எதுக்கு போயிறான்னு கேட்கணும். கேட்போம். சீக்கிரம். ஐயா 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 வேணாயா வேணாயா, எங்க வயதுல அடிக்காதீங்க ஐயா, எங்க வயதுல அடிக்காதீங்க ஐயா. ஐயா அப்படியே நீங்க பிச்சை எடுத்தா இருந்தாலும் இந்த தெருவெடுத்துக்கிட்டு இப்படி போயிடுங்க ஐயா. நாங்க இந்த தெருவெடுத்துக்கிட்டு இப்படி போயிடுறேன் ஐயா. எங்க வயதுல அடிக்காதீங்க ஐயா. பிச்சைக்காரன் உன் பேச்சு கேட்டு போய் அவன் அசிங்கமா வார்த்தை சொல்றான் தெரியுமா? அசிங்கமாவா? வெளியா என்ன வார்த்தை தெரிவித்தான்? ஐயா நீங்க அந்த தெருவு எடுத்துக்கங்க ஐயா, எனக்கு இந்த தெருவு விட்டுருங்க ஐயான்னு அப்படியே அசிங்கமா சொல்றேன். எனக்கு சேமியம் சொல்லுங்க, நீ போய் வாடா. பேச்சுனே இருங்க, நான் வந்துடுறேன். நீ பேசுங்க. டேய், என்ன தெரிவித்தான்? நீ ஒரு தெரு போ, ஆமா, நான் ஒரு தெரு போட்டான். அவன் எவ்வாறு கூப்பிட்டான்? எப்படி ஐயா அப்படின்னா? ஏன் ஒரு ஓடத்தின் போக வேண்டியதானே? ஆமா, அவர் கம்பீரமா கொடுக்கற ஐயானுவா நம்மள மாதிரி பிரச்சனை. கம்பீரமா கூப்பிடு. ஐயா நாங்க அனாதைங்க ஐயா, அனாதை ஐயா. ஆமா ஐயா, அனாதையா? ஆமா ஐயா. என்னடா அவன் ஒரு அனாதையா? அனாதை? அதான் பிச்சைக்காரன் சொல்லிட்டானே. அனாதை பிச்சைக்காரன் என்னவா இருக்கான்? அனாதைதான். அவன் பேர்கள் யாரு? எந்த ஊரு? உன் பேர் என்ன? நாங்க பிச்சைக்காரங்க, என் பேரு முத்துங்க. பேரை சொல்லிட்டான். என்ன சொன்னா? அவன் பேரு முத்து. முத்து முத்து மடி மீது அமர்ந்திருக்கின்றான். அவன் யார்? அந்த மணி இந்த பொண்ணு பேர் என்ன? என்னுடைய மகள், அவ பேரு ஏஎம் அமுதா. என்னடா சொன்னா? அவன் சொன்னா ஏஎம் அமுதா.
டேய், பிச்சைக்காரன் பாத்தியா? ஆமா ஏ எம் அமுதா ஆமாடா பேரு பாரு இன்க்ளூட் அந்த ஏஎம்க்கு அர்த்தம் ஏய் அது சைலன்ஸ் ஏ எம் ஆமாடா அர்த்தங்கள் ஐயா இன்சிலோட சொன்னாது ஐயா விவரம் புரியும் உங்களை போல ஆளுக்கு பாத்தியா நமக்கெல்லாம் விவரம் தெரியாது அதுதான்டா அந்த இன்சிலுக்கு விளக்கம் கேளு. அதான் விவரமா சொல்லுங்க டேய் விவரத்தை சொன்னாலே இவனுக்கு புரியல ஐயா யாதும் ஊரே அப்படின்னா என்ன ஏ ஏ ஏ. முத்து எம் எம்முக்கு முத்து அப்பா பாத்தியா பாருவா விளக்கத்தை இப்ப இவன் தனிச்சு வாக்கும் ஆமா இன்ஜின் எல்லாம் வச்சுக்குவான். எஸ் எஸ் உன் ஊரு உனது நான் வச்சுக்குவேன். யூ யோ என் ஊரு அதை போல் யாதும் ஊரே யா ஏ எல்லா ஊரும் அவங்களும் தான். அவங்க சொந்தமான நாடே பேரு முத்து அழகு 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 அப்பேற்பட்ட அழகு என்னை பத்தி என்ன பண்ற குமாரன் முகம் வெட்டாது மாதிரி மூதேவி அவள் யார்? அமுதா. நான் யார்? ராஜதுரை. ராஜதுரை அமுதா. அமுதா ராஜதுரை. ஏய் மிச்சா என் மாயா அவரு அப்படி போய் இப்படி போய் பேண்ட் பிடிக்கிறாருடா. இல்லப்பா வேற உள்ள கட்ட பிடிக்கிறாரு வாங்கிட்டடா பாயிண்ட் பிடிக்கிறாரு. இப்ப வந்து அவரு அந்த பாயிண்ட் இரும்புறாரு. ஏய், விரும்புகின்றேன். எவ்வளவு ஒரு அற்புதமான பொருத்தம் பார்த்தாயா? அமுதா ராஜதுரை அற்புதமான பொருத்தம். ஐயா பெரியவரே, ஐயா நீங்க யாருங்க நாட்டின் தளபதி. தளபதியாரா தளபதியாரா ஐயா வணக்கங்க வணக்கங்க ஏய், பார்த்தா அவனுக்கு என்ன ஆணவம் இருந்தால் தளபதி நான் இங்க இருக்க உன்னை பார்த்து வணங்குகின்றானே. ஏய், ஐயா தவறு ஏய், என் மீது ஐயா என் கண்கள் மீது ஐயா எனக்கு கண்ணு தெரியாது ஐயா கண்ணு தெரியாது ஐயா ஏய், கண்டு தெரியல பாவம். அதான் அவன் தடி தூக்குறான், அந்த பக்கம் அடிக்கிறான், இந்த பக்கம் அடிக்கிறான். சும்மா என்ன கத்திக்கிறேன். ஏடா, நமக்கு வந்து மாற்றுது. ஆமா. உங்களுக்கு எங்க போனாலும் நல்ல இருந்தாங்க. நான் கூட தான் அழைக்கிறேன். என் மூஞ்சி பார்த்து ஒண்ணு படிக்க மாட்டேது. மூஞ்சி முகம் வச்சாது மாதிரி. முத்து, ஐயா உன்னிடத்தில் ஒன்று கேட்டு தருவாயா? இருப்பதை கேட்டா இந்த ஏழை இல்லைன்னு சொல்லாம தெரியா தர மறுப்பாயா? தரையா சுற்றி வளைத்து பேச எனக்கு விருப்பமில்லை. சுத்தி வளைச்சு பேசுறதுக்கு உன்னுடைய மகள் அமலாவை பணம் முடித்து தர வேண்டும். ஏய், என் கையில வந்து ஒரு பெண்ணு எப்படி பிடிக்கணும்? நான் என்ன அது போதும் கட்டி போச்சா? அந்த பொண்ணு இருக்கு அடிக்கிறாது. என்னை பத்தி என் பேக்ரவுண்ட் பத்தி என்ன நினைக்காது சொல்ல. அந்த பொண்ணு இருக்கு அப்படியே சேமியா பத்தி என்னமா டேய், அந்த பெண்ணிடத்திலே சென்று நான் யார்? எனக்கு ஆட்டோ தொக்கு அடிக்காதா? நான் யாரா? என்னதே தலைபேதி தளபதி உன் எஜமான்டா. அதான் எஜமாங்க தளபதி. என்னுடைய பெருமைகளை ஆ எடுத்து சொல்லு கேட்டா. சீக்கிரம். நீ உட்கார.
தாலியா இருக்கு என்ன உங்க நான் பாரு கிட்ட வந்து அப்படி கத்துரு என்ன ஆளு கிளடி மாதிரியா பாக்கிறதுக்கு தூரமாக்குதா அது என்ன குழந்தை வச்சுது மாதிரியா ஏய் போனா அப்பா தான் போகணுமா தந்தையும் மகளுமாக இருந்தார்கள். அப்படியே பிரித்து விட்டோம். பாசத்தால் தந்தையை பார்க்க போகின்றேன். அப்பாண்ட போகணும் பாப்பால என்ன நடக்குமோ எது நடக்குமோ ஆமா சோரி போடுவா யார் தெரியுமா இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற பழைய வண்ணாரப்பட்ட பொட்ட ரவுடி சென்னை சென்னை பத்தி உனக்கு இன்னும் தெரியாது ஐயா யார் தெரியுமா சொல்றேன். அவன் நெட்மேன் என்னது அவர் ஒரு மென்டல் மேனா நான் ஒரு ஜென்டில்மேன் அவன் சுத்த லூஸ் நீங்க நான் ரொம்ப டைட் அவன் விரிஞ்சோரு என்னது விரிஞ்சோரு புரியல ஜோர் ஜோர் ஏய் அம்மா ஏமா பெரிய சோறு நான் கோயம்புத்தூர் என்ன சோறு கோயம்புத்தூர் கோயம்புத்தூரா கோயம்புத்தூர் அது மாட்டேங்கடா அவன் மம்முட்டி அவன் பெரிய கட்டமா எனக்கு எடுப்படி வேலை செய்யுவேன் அடே உன்னுடைய வேலைக்காரனா ஆமா என்ன கடைக்கு போட்டேன்னா கடைக்கு போவான் பீடி வாங்கி வந்து வாயில வைப்பான் பத்த வேணும்னா பத்த வைப்பான் எங்க வைப்பான் வாயில வைப்பான் எதை பீடியம்மா பத்த வச்சு போட்டுனா அது வாயில வைப்பானா உன் வாயில வைப்பான் பீடிய வாயில ஏன் நீ நோண்டி கேட்டு நான் புடிச்சிட்டு போட்டுனா அது எடுத்து இப்படி இப்படி துண்டு பீடி எச்ச கிளாஸ் காலை தொடைப்பான் தொடைப்பான் துணிமெல்லாம் போட்டு இஸ்திரி பண்ணிட்டு சரி எடுப்படி வேலை கண்ணு வச்சுக்க உன்னுடைய வேலைக்காரன் நீ வைக்கன்னு சொன்னா நம்ம ரெண்டு பேரும் சில காலம் வாய வைக்கலாம் எடுபடியா சொல்றீங்க அவரு ஆடைய பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கு இது என்னங்க ஆடை இது என் ஆடையை அவன் அணந்து கொண்டு அவன் ஆடையை நாயை புனிங்க நீ ஒப்பு பண்றாய் இப்ப நம்ம இறைவன் லவ் பண்ணலாம் அந்த நாய் அழிகிறமா அழிகிறமா எதுக்கு பாடிக்கிறீங்க யாரு யஜமா அங்க என்ன சொல்லிருந்தேன்? நான் என்ன சொன்னேன் உன் காதல் என்ன யஜமா அவரு இந்த நாட்டு தலைப்பேதி அப்படி இப்படி சொன்ன பெருமை சொல்லிக்கிறேன் இந்த பாரு நீ அந்த பொண்ணு இருக்கு அடிக்கடி அடிச்சு என்ன சேவையா பத்தாது நீ சரிம்மா நான் என்ன சொல்றேன்னா நம்ம ரெண்டு பேரும் போறோம் ஒரு இடத்துல ஒரு பொருள் கிடைச்சா ஆளுக்கு பிபிட்டி தானே ஆமாண்டா. அதான் ஒரு 10 ரூபாய் கிடைச்சா உனக்கு 5 ரூபாய் எனக்கு 5 ரூபாய் ஆமா அதே 5 ரூபாய் கிடைச்சா உனக்கு 2000 ரூபாய் எனக்கு 2000 ரூபாய் ஆமா. இப்போ ஒரு பொண்ணு கிடைச்சிக்குது இடுப்புக்கு மேல நீ எடுத்துக்க இடுப்புக்கு என்கிட்ட கொடுத்துரு இடுப்புக்கு மேல அவன் எடுத்துருமா உடம்பு பாத்துருமா அது கூட கட்சிப்பா அவன் கூட பாத்தியா என் உடம்பு ஆன்ச பாத்தியா பாத்தியா ஆமா என்ன சொல்ற ஓகே சொல்ற என்ன சொல்றேன் ஐயா கேவலம் வீதி வீதியா சென்று ஒருவருடைய சாதத்துக்கு வழி இல்லாமல் பிச்சை எடுத்து பிச்சைக்காரிங்க நானு
நீங்க வந்துட்டா உனக்கு பிச்சை தாளம் உனக்கு என்ன ஓணுமா நாங்க மாட்டுறோம் நகைங்கள ஓகே மட்டும் சொல்லு ஐயா நிஜமா உனக்கு இன்னும் எவ்வளவு உண்மை கொடுப்பாரு பணம் பொருள் எல்லாம் ஐயா எவ்வளவுதான் பொன் பொருள் கொடுத்தாலும் தன் மானம் ஒன்று இருக்கு தெரியுமா மானத்தை வாங்கிக்கிறீங்க மானு மாதிரி ஈனமாவது நாங்க சொல்றது நீ கட்பாடு முடியாது முடியாதுடா என்னதான் அடிக்கிறியா நீ அவர் என்னதான் அடிக்கிறா அவ சொல்றாள் அவ என்னையா அடிக்கிறீங்க என்னதான் அதான் அது பார்த்து பார்த்து என்ன சிரிக்கிட்டு தெரியுமா நீ அடிக்காதீங்க கேளு என்ன சொல்றா என்ன சொல்றா நீ போற வாடான்னு சொன்னாலும் சரி உன் கருப்பை நாங்கள் எடுத்து சகப்பாக்கதே ஐயான்னு பார்க்காத விட மாட்டோம் என் கிளிமினி நீ கத்தி பிடிச்சி உன் உதட்டில என் உதட்டி வச்சு மிச்சிக்க 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 உதட்டி வச்சுக்காரு ஆமா நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சியோட போறீங்களா ஏய் யாரை பத்தி என்ன கேள்வி கேக்குற நாங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிட்டு போய் வந்தோம் தாண்டி போடு என்னை விட அழகான பெண் ஒண்ணு இருக்கா 2 இருக்குடா வரேன் வாடாங்க அம்மாடா அந்த விடாது பண்டிகை எதற்காக மலரை தேடி செல்கின்றது அந்த மலருக்கு தேடி உறிஞ்சுவதற்காக ஆரம்பித்துக் கொண்டு மலரில் உள்ள தேனை உறிஞ்சுவதற்காக தோறு உண்மைதான் நதிகள் எதற்காக கடலை தேடி செல்கின்றது அந்த கடலோடு கடலாக சங்கமிப்பதற்காக கடலோடு கடலாய் சங்கமிப்பதற்காகத்தானே இந்த கட்டழகு காளை இந்த கட்டழகு காளை இந்த கண்ணியை தேடி ஓடி எதற்காக வந்திருப்பேன் புரியவில்லையே எல்லாம் இருக்குதான் அந்த பாட்டு முன்னாடி பாடா பாம்பு தாம்புகளை இப்ப நீ பாடுறியே அது என்ன மொழி என்ன ராகன்னு கேக்குறியா மொழி என்ன மொழி முசாமி இதுல புது மொழியா இருக்கு என்ன பாட்டு போச்சு அவன் தான் மொழி போச்சாதான் வரும் ராகம் என்ன ராகம் ஆண்டவன் ராகம் Thank you.
இத பாருங்க, நீ ஆடுகால சரி, பாடுல சரி, சத்தியமாக சொல்கிறேன். நிச்சயக்கு நல்லா இணங்க முடியாதுங்க. ஏன் ஐயா, நீங்கள் யார்? கோபுரத்தின் மீது இருக்கக்கூடிய கலசம். கலசம் நானும் ஒரு சிறிய குப்பை மேடுங்க. குப்பை மேட்டுக்கும் கோபுரத்தின் உச்சியில் இருக்கிற கலசத்துக்கு சரி வருமா? அடி அமுதா, இந்த குப்பை மேட்டில் இருக்கக்கூடிய குப்பை போர் நேரத்திலே புயல் காற்று வீசினால் அந்த கோபுரத்தின் உச்சி அடையும். அதை போல் இன்று உன் வாழ்க்கையில் வசந்த காற்று வீசுகின்றது. பயன்படுத்திக் கொண்டால் இந்த நாட்டுக்கு ராணி ஆகலாம். ஐயா, பிச்சை எடுத்து வாழ்ந்தாலும் வாழ்வதை தவிர இப்படி இச்சையான செயலை செய்வதற்கு இந்த மணி என்பது கிடையாது. உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது ஐயா. ஏய், நாங்களும் பொம்பளையாச்சுன்னு எவ்வளோ மரியாதையா கேட்கிறேன். சட்டத்தை ஏய், இல்ல என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அவளை தூக்கி போட்டு நக்கிடுவேன். வாயை வைக்கிறது கிடையாது. என்ன வாய் வைக்கிறது? என்னடா வாய் வைக்கிறது? ஏய், அடி சக்கரவள்ளி கிழங்கு. உள்ள போனாங்கன்னு சொன்னேன். யார் உன்னை கூப்பிட்டுதுங்க? யாரா கூப்பிட்டது? வந்தவ முட்டு கட்ட போடா. கட்டி படிச்ச ஒரு முத்தா சரியா தங்கச்சி உன்னை மண்டடி கேட்கிறேன், விட்டு விடுங்களே. தந்தையை பார்க்கிறீங்க. இது கண்கள் தெரியாத தந்தை சொல்லி கிளை விட்டுடுங்களா ஐயா? விட்டு செல்வதற்காகவா உன்னை தேடி வந்திருக்க? அமுதா, அரும்புகள் என்ற முல்லை என நீசிரித்து ஆடி வரும் தென்றல் என தருவினேன். இறுகி வரும் இதயத்தில் படமாய் வந்தால் முருகி வரும் தேனாற்றை போல் ஓடி வந்தால் ஊர்த்தை நீர்த்தி ஆடி பக்கங்கள் எப்பொழுதும் விழி கரைய இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஏன் பகலிலே இன்பத்தை காண்பித்தாய், ஐக்கியமாகிவிட்டாய், என் உயிரிலே கலந்து ஒருவனுக்கு ஒருத்தி என்று முறைப்படி முத்தாக்கி ஓர் மனதாக வாழத்தான் நினைக்கின்றேன் என்ற ராஜதுரை. நீ கூற வார்த்தைக்கு ரெண்டாக போகிறேன். இருந்தாலும் என் விட்டு வாழவே தேவையில்லைங்க. சொல்றது கேளுங்க, விட்டு விடுங்க, போகிறேன். தந்தையை பார்க்கிறேன். வாங்க. என்னடா? மயிரே மயிரேனா மயிறு இறங்க போட்டு பாத்துக்கிறியா? ஆ. அது மேல கால காய்ச்சி நடுவுல புடுங்க. அப்ப என்ன புடுங்கு? இல்ல இல்லங்க, அடிக்க அடிக்க அம்மியும் கவுரும் நவுருமா. அது மாதிரி குட்டு குட்ட குட்டாதான் நீ பாட்டுக்க கண்ணே கண்மணியம் பொன்மணியம் பூங்கொடியெல்லாம் செட் ஆகாது. குட்டியை கட்டாச்சு, நாலு கட்டாச்சு கட்டாச்சு. அப்படியா? ஐயா, முடியாதா? முடியாது. சிம்மவனாய். கண்ணி என்ன அழகை கண்டு காதல் என்ற மோகம் கொண்டு என்னருகே நெருங்காதே மூடா. பாடிட வேதி வரும் முன்னே போடா.
அண்ணனாக வர வேண்டும். என்ன இந்த ராஜதுரை உனக்கு அண்ணனாக வர வேண்டுமா? கனவிலும் நடக்காதடி. ஐயா அண்ணனாக வர வேண்டும். என்னை விட்டு விடுகளை, என்னை விட்டு விடுகளை, ஏழை தந்தை நான் பார்க்கணும், என்னை விட்டு விடுகளை ஐயா. என் எச்சைக்கு இணைந்தால் பெற்று விடுகின்றேன். முடியாதையா என்ன உயிரை போல சரி இந்த இடத்தில் உயிரை விட்டாலும் உயிரை தவிர உன்னை நிச்சயிக்க முடியாது. அடி பாப்பா, அப்பா உயிரோடு வேணுமா இல்லை ஐயா! வேண்டுமா? இதை தந்தைக்கு உயிரோடு வேண்டையா? உயிரோடு என்னைய தந்தை விட்டவனுக்கு யாரும் கிடையாது. அந்த பாயான விடுவையா என்னை விட்டு விடுதலையா? உயிரோடு வேண்டுமென்றால் என் ஆசைக்கு இணங்க வேண்டும். ஒன்றுபட்டு நடக்காதுயா. நிச்சயமாக இது ஒன்றுபட்டு நடக்கவே நடக்காது. முடியாது, முடியாது. முடியாது என்பது இந்த ராஜதுரையின் அகராதியே கிடையாது. உன்னை பலாத்காரமாக அடையப் போகின்றேன். என்ன இது? அயல்நாடு சென்றேன், பட்டுப்படிப்பு முடித்து தாயகம் திரும்பினேன். ஆனால் அது பார்த்தாய பொற்றமலை குளம். அந்த பொற்றமலை குளத்தின் அருகே ஒரு பெண்ணின் அழைப்புகள் கேட்கிறது. ஒருவேளை பெண்ணிற்கு ஆபத்தாக இருக்குமோ? எப்படியோ அந்த பெண்ணுக்கு ஆபத்து வர வண்ணம் காப்பாற்ற செய்ய வேண்டும். இல்லாமல் இந்த குமாரனுடைய கிராமத்தை சேர்ந்த வேதா, பானுப்பிரியா, நாகராஜ், கலைமணி, வேதா, பானுப்பிரியா, நாகராஜ், கலைமணி இவர்கள் அனைவரும் சேர்ந்து அம்பேத்கர் பாடலை பாடி எனக்காக 100 ரூபாய் நன்மை கொடுத்திருக்கிறார்கள். அன்னாரவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது செல்ல வேண்டும், அந்த பெண்ணை காப்பாற்ற தர வேண்டும். இது ராஜதுரையினுடைய கோட்டை. எங்க தொற்றினாலும் இங்க தாண்டி வந்திருக்கலாம். உன்னை உள்ள எல்லாம் சொன்னேன். எதுக்கு வந்தாச்சு? நான் போய் உங்களை அனுப்பினேன் ஐயா. நான் ஏன் அடிக்கிறேன்? அங்க பாரு, யாரு? அங்க பாரு சொல்றேன். இளவரசர் இளவரசர் அவரு எங்க வந்தாரு? மயிரை புடுங்க கையில் எழுதிக்கிறார். சிற மயிரை பிடிக்க வந்திருக்கிறாரு. இளவரசரே, இங்க என்ன வேலை உங்களுக்கு? நான் வந்தது வேலை இருக்கட்டும். ஆமாம், நீங்கள் இதற்காக வந்தீர்கள். என்னை யாரோ ஒரு நினைத்து விட்டான். அவனை தேடிக் கொண்டிருக்கின்றேன். அப்படியா? அடுத்தவன் யார் தெரியுமா? யார்? நானேதான். ஏய், ஆட்டமா கூத்தான் பையன் ஜென்ம மாத்தூங்க மாட்டேன். ஏன் தூங்க மாட்டேங்க போற? இது பேரு வை வைடா. ஏய், வாடா இங்க. அட அறிவு கெட்ட நாயே, ஒரு பெண்ணை கண்டால்
எப்படி நினைக்க வேண்டும் தாயாகவும் தமைக்காகவும் நினைக்க வேண்டும். அதுக்குள்ள வேகமா ஓடுறீங்க. அவன் யார் யார் தெரியுமா? யார்? நான் தொட்ட தாலி கட்டின என்னுடைய மனைவி. நீ தொட்டு தாலி கட்டி மனைவியா? சொல்றா அப்படியே. ஆமா நான் பண்ணடி சொல்லு. ஏய் இருடா. தொட்டு தாலி கட்டி மனைவி என்று உரைக்கிறார். ஆனால் உடைய கழுத்திலே தாலி இல்லையே. என்ன சொல்ல போறானோ? தாலி 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 தானே? ஆமா தாலி தானே? தாலி தானியா தாலி தானியா தாலியை கேக்குறேன். இளவரசர் அவர்களே, எனக்கும் என் மனைவிக்கும் குடும்பத்தில் சின்ன தகராறு. தகராறு? சின்ன தகராறு. என்ன தகராறு? என்ன தகராறு? என்னடா தகராறு? ஏண்டி சாம்பார்ல கறிய போடல? ஏன்டி சாம்பார்ல கறிய போடல? அறிவு இருக்கா உனக்கு? என்ன சாம்பார்ல கறிய போடுவாங்க? சாம்பார் கறி போடுவாங்க. நான் கூட மறந்துட்டு இருக்கிறேன். தினந்தோறும் சாம்பாரே வைக்கிறியே, இன்னைக்கு கறி குழம்பு வச்சா அப்படின்னு தாங்க கேட்டேன். நான் ஒரு வார்த்தை சொல்ல, அவள் ஒரு வார்த்தை சொல்ல, எனக்கு கோபம் பெருக்கெடுத்து போயிட்டு ஒரு அடி அடிச்சுங்க. ஒரே அடி தாங்க அடிச்சேன். கனவு அடிச்சா என்னையா, பொறுத்து கொண்டு வாழ வேண்டியது நானே. எப்பொழுது கரம் நீட்டி அடித்தாயோ இனி முதல் கொண்டு உன்னோடு வாழ மாட்டேன் என்று தாலி கழட்டி தெருவிட்டு மாடத்துல வச்சுட்டு நான் போறேன். தெரிவித்து விட்டு சென்றால் பிள்ளையரப்ப சாட்சியா, பிள்ளையரப்ப சாட்சியா, இனி நான் உன்னை அடிக்க மாட்டேன். நாம் இருவரும் சேர்ந்து வாழலாம் வாடி அப்படின்னு போய் தொட்டேன். அப்பதான் நீங்க வந்தீங்க. அப்படியா? ஆமா ஆமா ஐயா, கூறுவது உண்மையா? இத பாருங்க ஐயா, இவன் கூறுவதான சொல்லுமா சொல்லு. ஐயா, ஏய் என்னடா தாயே சூது காட்டு மாதிரியாட்டா? சூது காட்டு மாதிரி இருந்தாவா? டேய் அடக்கட வாயே. இத பாருங்க, சத்தியமா சொல்கிறேன், நான் யார் தெரியுமா? யாரு? நான் ஒரு நீதிதான் சரி, பிச்சைக்கு ஒரு பிச்சைக்காரிங்க. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஐயா. அப்படியா? தளபதி யாரு? வாங்க. நீரழிவு ஆகுமாம் நிரம்பல், நூலழிவு ஆகுமாம் நுண்ணறிவு, தவத்தழிவு ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தழிவு ஆகுமாம் குணமென்றபடி. அதுபோன்று இந்த கிராமத்திற்கு மருமக பிள்ளையாக வந்த தாசையா மருமக பிள்ளை உயர் திருவாளர் பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஜீவன் ஐயா அவர்கள் இந்த விழாவிற்கு ஒரு கல்பனாக நின்று மாமனாருக்கும் மட்டுமல்ல இந்த கிராமத்திற்கும் இந்த விழாவை பொறுப்பாக எடுத்து நடத்தியதற்காக இந்த நூலாடையை பொன்னாடையாக போற்றினோம். அதே போன்று காலம் சென்ற சீனிவாசன் ஐயா, பாக்கியம்மாள் கணவன் மனைவிகள் அவருடைய கடைசி மருமக பிள்ளையாக இருக்கக்கூடிய இன்னும் லால்பாய் என்பவர் இந்த காளி அம்மன் கோவிலுக்காக அறுபாடுபட்டு ஆலயத்துக்கு முன்பாக சீட் அமைத்து நேர்குறையாகவே கொடுத்திருக்கின்றார். ஐயா அவர்களுக்கு இந்த நூலாடையை பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய லால்பாய் ஐயா அவர்களுக்கு இந்த நூலாடையை பொன்னாடையாக தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்து பெறலாம், கொடுப்பதற்கு ஒரு மனம் இருக்க வேண்டும். இது குமார்வடி கிராமத்தை சேர்ந்த இன்னும் உயர் திருவாளர் பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய முருகேசன் அண்ணன் முருகேசன் ஆய்க்கீர் ஐயா அவர்கள், இன்னும் முருகேசன் ஆய்க்கீர் ஐயா அவர்கள் இன்னும் நண்பராகவும் கூட பிறந்த ஒரு சகோதரராகவும் இருக்கக்கூடிய ஐயாவூர் சுந்தரம் ஆசிரியர் எனக்காக முருகேசன் ஆய்க்கீர் ஐயா அவர்கள் 200 கொடுத்திருக்கின்றார். அன்னார் அவர்களுக்கு எங்களுடைய கம்பெனி சார்பாகவும் எனது சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
இந்த பெண் கூறுவது நினைத்தால் அவன் மேல தவறில்லை. ஏதோ இங்க சரி வந்திருக்கிறது. சரி, ஏதோ நீங்கள் செய்தது தவறு வந்திருக்கிறது. அதனால் இந்த பெண்ணின் கல்வி வந்து மன்னிப்பு கேளுங்கள். மன்னிப்பு கேட்க வேண்டுமா? ஆமா. யாருங்க நீங்க? ஏன் கணவன் மனைவி போல் 1000 கணவன் மனைவியா? 1000 இருக்கும். கணவன் மனைவி போல் தெரியவில்லை. அறிய சொல்றேன். ஒரு பெண்ணை கண்டால் எப்படி நினைக்க வேண்டும்? எப்படி? தாயாகவும் தமக்க நினைக்க வேண்டும். அதை விட்டு விட்டு இப்படியே செய்வார்கள். ஒரு நாட்டின் தளபதி எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அறம், பொருள், ஈகை இவைகளுக்கு கட்டுப்பட்டவன் தான் ஒரு நாட்டின் தளபதி இருக்க முடியும். அதை விடுத்து விட்டு ஒரு பெண்ணை பார்த்து இப்படி நடந்து கொள்கிறாரே, இவரெல்லாம் தளபதியா? அதனால் நீங்கள் செய்த தவறு மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா? அறிவழகா, அயல்நாடு சென்றாய், பட்டப்படிப்பை படைத்தாய். உன் வருகைக்காக தாய் தந்தையார் வழி மீது விழி வைத்து காத்திருக்கின்றார்கள். சென்று விடு. என்ன சென்று விடு? நீ கூறு வார்த்தை நான் கேட்க வேண்டுமா? மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா? இறுதியாக எச்சரிக்கின்றேன். உன் தாமரை குளத்தை விட்டு சென்று விட்டால் உன் தலை விதிக்கு நல்லது. இல்லை என்றால் உன் தலைவிதியை மாற்றி விடுவான் என்ற ராஜகுமார். அடச்சே, உன்னுடைய பெண்களுக்கு அன்பு நான் அல்ல. அப்படியா? மாடா சமரு. மாடா இந்த உலகத்துல யாருப்பா இருக்காங்க? இனிமே இந்த உலகத்துல எப்படி அப்பா வாழ போறேன்? அப்பா அப்பாவும் அன்புக்கு
அலையிறான்டா சனி, அதுக்கு அலையிறான் பாருங்க. என் தங்கச்சிதான். தங்கச்சி தான் எட்டந்து பேச தங்கச்சானு போற ஏன்பா தங்கச்சி ஏன் போக முடியல? தங்கச்சி அமுதா, உன்னுடைய தந்தையை கொலை செய்த பாவி இதோ நிற்கின்றாரு இந்த அறிவழகன் அட பாவி, இளவரசர். நான் இந்த கொலை செய்தேன். சத்தியமா நான் செய்யல. இதை தந்து என்னிடம் பாவம் செய்தது. அவர் என்னிடம் உன்னை கொலை சொன்னாரு. எதற்காக இதை தந்து நீ சொல்ல வேண்டும்? தங்கச்சி அமுதா அயல்நாடு சென்றால் பட்ட படிப்பை முடிப்பதற்காக முடித்து தாயகம் திரும்புகின்ற வழியிலே பொற்றாமரை குளத்தினருகே உன்னை கண்டிருக்கின்றார். கண்டாவன் உன்னுடைய அழகிலே மயங்கி உன்னை அடைய ஆசைப்பட்டு விட்டார். ஓடோடி வந்த நேரத்தில் தளபதியாரு குளக்கரையில் ஒரு பெண்ணை கண்டு அவளை நான் அடைந்தே தீர வேண்டும். ஆகையால் நீங்கள் அந்த பெண்ணிடத்திலே சென்று தகாதவாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டான். அவன் கட்டளையை மீற முடியவில்லை. என்னை மன்னித்து விடம்மா. அப்படினால் என்னுடைய தந்தைக்கு நீதி வேண்டுமென்றால் நீதி வேண்டும். நீதிதானே? அரண்மனைக்கு வா, நீதி பெற்று தருகின்றேன். புறப்படு. கொலை உண்டவன் யார்? ஏழ்மை குடியிலே பிறந்தவன். கொலை செய்தவனோ என் நாட்டின் இளவரசன். ஆகையால் ராஜ மரியாதையோடு அடக்கம் செய்துவிட்டு அரண்மனை வா. என்னுடைய மகனை எதிர்கொண்டு அழைத்து வரும்படி அமைச்சருக்கு கட்டளையிட்டு இந்த மகன் இன்னும் காணவில்லையே. மகனோட மந்திரி வருவாரு. சரி, அமர்ந்து பாரு. ஆபத்து. அமைச்சரவர்களே, யாரால் என்ன ஆபத்து? நம் நாட்டிலே இதுவரையிலும் நிகழாத சம்பவம் என்று நிகழ்ந்து விட்டது. அப்படி என்ன நிகழ்ந்து விட்டது? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்று சொல்லக்கூடிய சம்பவங்கள் நம் நாட்டின் ஏட்டில் கூட இதுவரை எழுதப்படவில்லை. ஆனால் ஓர் கயவன் இன்று காமத்திற்கு ஆசைப்பட்டு இரு பார்வையுமற்ற முதியவரை கொலை செய்து விட்டான். நமது நாட்டில் இப்ப தீமை செயலை செய்தானா? அந்த கொலைக்கார பாவையை சும்மா விட்டீர்கள். சொல்லு. இந்த ராஜகுமாரின் பிடியிலிருந்து யாருமே தப்ப முடியாது. பிடித்து விட்டேன் அவனை. அழைத்து வாருங்கள் இந்த நீதிமன்றத்துக்கு. ஆனால் ஒன்று என்றால் அதற்கு அர்த்தம் யாராக இருந்தாலும் தண்டனை. யாராக இருந்தாலும் தப்பு செய்தவனுக்கு தக்க தண்டனை அளிப்பேன் இந்த மன்னன். அப்படியா? நாட்டுக்கு பட்ட படிப்பை எல்லாம் படித்து விட்டு வருவாய் என்று இந்த தாய் எதிர்பார்த்து இருந்தீரடா. இப்படி கையில் விலங்கு குற்றவாளி போல் வந்து நிற்கின்றாயே, என்னடா நடந்தது? அம்மா, என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அன்னையீங்கள் உங்கள் மீது ஆணையாக சொல்கிறேன். நான் எப்படிப்பட்ட கொலையை நான் செய்யவில்லை அம்மா, என்னை நம்புங்க. ஏதோ சதி வேலை நடந்திருக்கின்றது. நீங்கள் தான் தீர விசாரிக்க வேண்டும் சுவாமி. தீர விசாரிக்கிறேன். கொஞ்சம் ஒதுங்க. அப்படியாகட்டுங்க மகனே, அப்பா, அயல்நாடு சென்று பட்டமளிகளை முடித்து பட்டாளை பெற்று வருகிறேன் செய்து வந்திருந்தோம். ஆனால் இந்த நாட்டையே குதூகல கொண்டாட்டமாகவே மாயிர தோரணமும் மகர கலசமும் மேல வாத்தியம் மத்தாபுலும் ஆணிக்கு விலங்குகளும் ஆடல் அழகுகளை கொண்டு வந்து ஆட வைத்து நீ வருவாய் என்று எதிர்பார்த்து பெருமையோடு இருந்து கரத்தில் விலங்கிட்டு வருகின்ற மகனே கொலைக்காரன் என்று பெயர் படைத்து கேவல ஒரு பிச்சைக்காரி மீதான் நீ ஆசைப்பட்டாய். உண்மையா? அப்பா, தந்தையிடம் கூறடை எடுத்து நான் யார்? உன்னுடைய மகன்
அமைச்சரவர்களே, கொற்றவர் இந்த கொலை அந்த இடத்தில் நடந்தது. பொற்றாமரை குளத்தினருகே நிகழ்ந்தது சம்பவம். பட்டாமரை குளத்திற்கு பெண்கள் தண்ணீருக்கு போவதற்கு வருவதற்கும் சாரசாரையாக போய் கொண்டிருப்பார்கள், வந்து கொண்டிருப்பார்கள். அநேக பெண்கள் செல்வார்கள். ஆமாம், என்னுடைய மகன் தான் இந்த கொலையை செய்தான் என்று இதற்கு தகுந்த சாட்சி இருக்கின்றதா? சாட்சி என்னிடத்தில் இருக்கின்றது. இங்க பார், சாரீரம் இல்லாத சங்கீதம், சாட்சி இல்லாத வழக்கு இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. என் மகன் தான் கொலைக்காரி என்று சாட்சி, அப்பேற்பட்ட சாட்சியை கொண்டு வாருங்கள். தங்கச்சி அமலா, தங்கச்சி அமலா, யார் நீ? எந்த நாட்டை சேர்ந்தவன்? மன்னா, உன் பெயர் என்ன? இதே முல்லை நாட்டை சேர்ந்தவள் தான். என்னுடைய பேர் அமுதா. அமுதா. இதே முல்லை நாட்டை சார்ந்தவளா? உண்மைதானுங்க. உனக்கு என்ன தொழில்? ஐயா, வீதி வீதியாக சென்று பிச்செடுத்து பிழைப்பது தொழில். பிறகு ஐயா, இரு கண்களை திரையை தந்தை வைத்துக் கொண்டு வீதி வீதியாக சென்று பிச்செடுத்து பிழைத்துக் கொண்டிருந்தது. என்னுடைய தந்தைக்கோ தாகம் அதிகரித்து விட்டது. பற்றவரைக்குள் சென்று தண்ணீர் கொண்டு வருகிற நேரத்திலே இந்தப்பா என்னை சந்தித்து இருக்கின்றார். என்னை அடைய வேண்டும் என்று தளபதியில் முறையிட்டிருக்கிறார். அந்த தளபதியோ என்னிடத்தில் தகத முறை நடந்து கொண்டால் எப்படி அந்த பெண்ணை அடைந்து என்று கூறி என்னை அடைய நேரத்தில் தந்தை குறுக்கிட்டார். அப்போது என் தந்தை இந்த பாவி கொண்டு விட்டார், கொண்டு விட்டார். நான் கொன்றேனா? நானா கொன்றேன்? பேசாத, பேசாத. இல்லை, சொல்லு. பேசக்கூடாது. என் தந்தையை கொள்வது கரத்தில் கட்டி இருந்ததை நான் பார்த்தேன்டா. சத்தியமா சொன்னது, இந்த துண்டு எனக்கு உதவாத போட்டு நான் கண்ணால பார்த்தேன். தெரியுமா என்ன பார்த்தாய்? கொலை பண்ணதா? அது கட்சியை பிடிச்சிக்கின்னு ஓத்துல குத்தனான். தங்கச்சி, ஏய் மகனே, வா, அறிவழகா, வா. இந்த கேவல ஒரு பிச்சைக்கார மீது நீ ஆசைப்பட்டு இருக்கின்றாய். அவளை கற்பழிக்க முயலும் சமயத்தில் அவருடைய தந்தை தடுத்து நிறுத்திருக்கிற, தந்தை தடையாக இருக்கிற என்று தந்தையை கொலை செய்திருக்கிறார். நானா? சரியான சாட்சி தன்னுடைய மகளை வந்து கூறுகின்றார். சரி, நீ கொலை செய்யவில்லை என்று உனக்கு சாட்சி இருக்கின்றன. என்ன நீங்க சாட்சி கேட்கிறீர்கள்? ஆ. அந்த கடவுள் தான் சாட்சி. கடவுள் அதோ கல்லாக நிற்கின்றது அந்த சிலை இங்கு வருமா? சாத்தியம் அளிக்குமா? வர சொல்ல. அடப்படு பாவி. வர சொல்றா. அப்பா, நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவை மனசாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவர் சாட்சி. கொடுமையை கண்டவன் கண்ணை திறந்தான், அது கோவில் Thank you.
என்னை நம்புங்க, அப்பா, என்னை இந்த நம்புங்க. பாவிகள் கூறுவது ஏதோ போய் இருக்கிறது போல் தெரிகின்றது. நம்ம வளர்ப்பை பத்தி நம்மளுக்கு தெரியுங்க. பிள்ளை நிச்சயம் தவறு பண்ணிருக்க மாட்டாங்க. ஏய் மனோர்மணி, கண்ணால் பார்ப்பதும் பொய், செவியினால் கேட்பதும் பொய், ஆற தீர விசாரிப்பது மெய் என்று சொல்லுவாங்க. ஆனா தன்னுடைய தந்தையை கொலை செய்தான் என் மீது ஆசைப்பட்ட அந்த மகளை வந்து ஏழை ஒரு பிச்சைக்காரி சொல்லுகின்றான். இவனை சாட்சி நீ கொலை செய்யவில்லை என்று சாட்சி கேட்டால் கடவுள் தான் சாட்சி என்கிறார். இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாய், இந்த கொலையை நீதானே செய்யலாம். இல்லை அப்பா, இல்லை, நான் செய்யவில்லை, சத்தியமா நான் செய்யவில்லை. ஏய், அட என்னடா கொலை வெட்டல